குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீக்குக்கான சிலபஸ் வந்து நம்ம என்எம்எம்எஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீக்கில் நம்ம என்எம்எம்எஸ்க்கு சோஷியல் சயின்ஸில் என்னென்னலாம் படிக்கலாம், அதை எப்படி புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருக்கும். என்ன இருக்குது, இது வந்து நீங்கள் இங்கே சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ 7th 8th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் இது வரைக்கும் தான் நமக்கு சிலபஸாக இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த சிலபஸை மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த என்எம்எம்எஸில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத, இது வந்து எதுக்காக அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே வந்து டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க, அந்த கொஸ்டினில் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த கொஸ்டினை நீங்கள் 3ஆக பிரிக்கணும். எது ஈஸி, எது மீடியம், எது ஹார்டு. இல்லை ஹார்டாக இருக்கிற கொஸ்டினை அட்டன் பண்ண தேவையில்ல. மீன்ஸ் அந்த ஹார்டாக இருக்கிற கொஸ்டினை லாஸ்ட் அட்டன் பண்ணணும். ஈஸி மீடியத்தை நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்படி பார்க்கணும். அதே மாதிரி நீங்களாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் மீன்ஸ் இங்கே ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்களாக போய் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கு பதிலாக ஓஎம்ஆரில் எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ஷேர் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும். சரிங்களா? அதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு செஷன் வச்சுருக்கோம், அதில் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறீங்க, நீங்கள் எழுத போகிற அந்த எக்ஸாம் வந்து ஸ்கூலில் எழுதினாலும் சரி, இல்லை வீட்டில் எழுதினாலும் சரி, அது வந்து உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? கரெக்டாக எழுதணும் மீன்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க. அதை தாண்டி வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்னெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது மீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்கே வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆரை கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபார்முலாவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும், காமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணுமே. ஓகேவா? மொத்தமாக மேட்டில் வந்து ஒரு 55 கொஸ்டின், சேட்டில் வந்து ஒரு 50 கொஸ்டின். இது என்எம்எம்எஸில். இங்கே நம்ம பார்க்குறப்ப நீங்கள் இதே ரேஞ்ச் வந்து, சரிங்களா? இப்போ 50 மார்க் உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்குதுன்னா 50க்கு மினிமம் 40 மார்க் எடுக்கணும். அப்போ 80 மார்க் நீங்கள் மினிமம் 100க்கு எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ சொன்னது தான், ஈஸிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹார்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வாரத்துக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா மேட்டில் வந்து இந்த போர்ஷன்ஸ் இருக்குது. குறியிடல், குறியீட்டின் பொருள் அறிதல், டீகோடிங்னா என்ன, கனச்சதுர ப்ராப்ளங்கள்னால் என்ன, கியூப் ப்ராப்ளம்னா என்ன, மேக்ஸை பொறுத்தளவுக்கு நம்பர் சிஸ்டம், மேட்டர் அரண்டஸ் 7th 8th அது இருக்குது. சோஷியலை பொறுத்தளவுக்கு இன்டீரியர் ஆஃப் த எர்த், ராக்ஸ் அண்ட் சாயில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து லெசனில் இருக்குது. அடுத்தது என்னென்னா மேட்டை பொறுத்தளவுக்கு இந்த வீக்குக்கான போர்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? என்னென்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க, டீகோடிங் கொடுத்துருக்காங்களா, டீகோடிங்லேருந்து என்எம்எம்எஸ்க்கு 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி கியூ ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்எம்எம்எஸ்க்கு கேட்க மாட்டாங்க, அடிக்கடி கொஸ்டின் வராது, வந்தாலும் 1 2 தான் வரும். அப்போ இதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டீகோடிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ டீகோடிங்கை நீங்கள் கரெக்டாக படிக்கணும். ஓகேவா? சரியா? அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா 85 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த 85ல் ஒரு 70 மார்க் எடுக்கிறதே நமக்கு வரும். அப்போ 90க்கு 70 மார்க் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அடுத்தது டீகோடிங் அப்படின்னா சும்மா சம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போது ஸ்கை இஸ் ப்ளூ இருக்கா, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5 to 6. இங்கே 3 நம்பர் இருக்குது, இங்கே 3 ஏபிசிடி 3 வந்து வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ அப்படியே நீங்கள் மேலே கொடுத்தணும் 5 2 6 முடிஞ்சிச்சா? அடுத்தது ப்ளூக்கு வந்து ப்ளூ கலருக்கு என்ன 26 24 24. அடுத்தது 46 வந்து என்ன, கலர் இஸ் ஃபன். அப்போ 4 3 6 அப்படியே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃபன்னோட மீனிங் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே ரெண்டு லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்கிறது இருக்கணும். இஸ் வந்து இங்கேயோ காமனாக இருக்குது, இங்கேயோ காமனாக இருக்குது. அப்போ இஸ்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா 6 வரும். அப்போ இஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன காமனாக இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணணும். அப்போது அடுத்தது என்ன, கலர் காமனாக இருக்குது, இங்கேயும் என்ன காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது, இங்கேயும் 4 காமனாக இருக்குது. அப்போ ஃபன்னுக்கு என்ன ஆன்சர் 3. இந்த மாதிரி ஈஸியாக டீகோடிங் இருக்கும். அப்போ டீகோடிங்கை நல்லா படிக்கணும், கியூ ப்ராப்ளத்தை கொஞ்சம் கம்மியாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ கியூ ப்ராப்ளம் நம்ம இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். அடுத்தது மேக்ஸ்க்கு வருவோம். ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வீக் வந்து நம்பர் சிஸ்டம், அந்த நம்பர் சிஸ்டமில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டெசிமல் நம்பர்ஸை மட்டும்தான் நீங்கள் படிக்கணுமே. ஓகேவா? அப்போ டெசிமல் நம்பர்னால் என்ன,
ஃப்ராக்ஷன்னா என்ன, டெசிமல்ஸ்னால் என்ன, எப்படி டெசிமல்ஸை கம்பேரிசன் பண்ணுறாங்க, அதை வந்து நம்பர் லைனில் எப்படி குறிப்பீங்க, இதுதான் இந்த வீக்குக்கான மேக்ஸ்க்கான போர்ஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேவா? அப்போது இந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க, அது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், சரிங்களா? அதே மாதிரி சயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் மேட்டர் அரண்டஸ் இதுலேயுமே என்எம்எஸில் 21 ஒரு 20 1 21 1 24 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இயரோ கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த லெசனை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? இப்போ இந்த லெசனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு பார்க்குறப்ப இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜனை வந்து நம்ம O2ன்னு சொல்லுவோம். அப்போ இது ஈரணு மூலக்கூறு. அப்போ பிக்கு என்ன 3, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இங்கே பாருங்கள் பிக்கு 3ன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதுக்குதான் நான் முன்னாடி வந்து கிளாஸஸ் வந்து போட்டிருப்பேன். மேட்ச் த ஃபாலோவிங்க்கு உங்களுக்கு ஒன்று மட்டும் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சாலே போதும், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும், ஓகேவா? அடுத்தது இப்போ பார்த்துட ஓவரால் கன்க்ளூஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸை எப்படி படிக்கணும்னா கான்செப்டாக படிக்கணும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் லெசனை வச்சு படிக்கணும். அது என்னென்ன லெசனுங்கிறத 50 டாபிக் இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சயின்ஸை பொறுத்தளவுக்கு டாபிக் வைஸ் படிக்கணும், லெசன் வைஸ் படிக்கணும். 2-3 லெசனை ஒன்றா சேர்த்து வச்சு படிக்கணும். பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒன்றா சேர்த்து படிக்கணும். மெமரைஸ்ட வேல்யூஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா சயின்ஸை சோஷியலை பொறுத்தளவுக்கு ஸ்டோரி டெல்லிங் மெட்டரில் புத்திசம் ஜெயினிசம் படிக்கிறோம். இது நம்ம ஆன்லைன் கிளாஸில் நடத்தியிருப்போம், ஓகேவா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர் வித்து புக்கு லிங்க்கு, ஒரு கொஸ்டின் பேப்பரையும் புக்கையும் நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கணும். மைண்ட் மேப் பேஸ் பண்ணி படிக்கணும், ஓகேவா? இப்போ மைண்ட் மேப் தான் நம்ம ஃபுல்லாக எல்லா கிளாஸஸ்க்கும் கொண்டு வரோம். ஸோ அதில் படிக்கணும். ஸோ அடுத்து நம்ம இப்போ சோஷியல் சயின்ஸ் போகலாம். சோஷியல் சயின்ஸ் வந்து நம்ம இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.